தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் பாட்டி மற்றும் தாயாரின் சமாதிகளுக்கு நடுவில் பாடகி பவதாரணியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி உடல்நலக்குறைவால் இலங்கையில் காலமானார். இதனையடுத்து அவரது உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு பவதாரணியின் உடலுக்கு இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, பிரேம்ஜி உள்ளிட்ட குடும்பத்தினர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாட்டி மற்றும் தாயாரின் சமாதிகளுக்கு நடுவே பவதாரணியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பவதாரணியின் உடலுக்கு திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். இளையராஜாவின் நெருங்கிய நண்பரும் பிரபல இயக்குநருமான பாரதி ராஜா பவதாரணியின் உடலை கண்டு கதறி அழுதார். இதேபோல் இயக்குநர்கள் அமீர், வெங்கட் பிரபு, நடிகர் பிரேம்ஜி அமரன், இசைக்கலைஞர் ட்ரம் சிவமணி உள்ளிட்டோரும் பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்.